வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் வெள்ளை குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பொடிசா கட் பண்ண வெங்காயம், பொடிசா கட் பண்ண பச்சை மிளகா, பொடிசா கட் பண்ண பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் கியூப்ஸாக சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் தண்ணி கொதித்ததும் ஒரு கப்பு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் போட்டுடணும். எல்லாமே ஒரு கப்பு வெந்தால் தான் பச்சை வாசனை போகும், சாஃப்டாக இருக்கும். காய் வேகும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த அடுப்பில் பக்கத்தில் வானல் வச்சுட்டு கொஞ்சம் கடலை எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும், கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஒரு துண்டு ஜாதி பத்திரி, ஸ்டார் பூ கொஞ்சம், ஒரு கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயம், லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கணும். இப்போ இந்த பக்கம் இது காயெல்லாம் வெந்துன்றது. அதுக்குள்ளே பக்கத்தில் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வெந்துட்டு இருக்குது. வெள்ளையாக வேக வைக்கணும் கண்ணாடி பதம். அந்த டைமில் இங்கே மிக்சியில் சோம்பு அரைச்சிடும். ஒரு சின்ன 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கப்பு துருவின தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 5-6 பீஸ், தண்ணி கொஞ்சம் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கணும் காரத்துக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும், கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இப்போ காய் பக்கத்தில் வெந்துடுச்சான்னு நசுக்கி பார்க்கணும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கின இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டில் இந்த காயெல்லாம் போடணும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றணும். இப்போ குழம்பு நல்லா ஒரு கொதி வந்த உடனே கடைசியாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொதிக்க நிறுத்திடணும் அடுப்பை. குருமா, ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி செய்ய போகிறோம் நம்ம.